வணக்கம். எங்கள் 5 இருக்க தோட்டத்துக்கு இடையில ஒரு சின்ன இடத்துல காய் செடி போட்டிருந்தேன் இல்லையா, அதில் இருக்க சில செடிகள்லாம் அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காய் செடியில் கொஞ்சம் பூச்சி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம பாவக்காய் செடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே படார ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதெல்லாம் எடுத்து கட்டி இதெல்லாம் சரி பண்ணுவோன்றது இந்த வேலையை இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு. எந்த செடி கீழே விழுந்ததுன்னா தக்காளி செடி தாங்க. தக்காளி செடி ஜென்ரலாகவே அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அதோட ஸ்டெம்மு கொஞ்சம் வளர்ந்தோடனே அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் ஒரு குச்சி வச்சு கட்டி மேலே இழுத்து கட்டுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, காய் வந்து கீழே படர்ந்து அப்படியே பூச்சி பிடிக்காமல் நிறைய காய்கள் பிடிக்கும், செடியும் வந்து நல்லா வளரும். சரி, அந்த வேலையை பார்த்தலான்னு ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி குச்சி நம்மக்கிட்ட இல்லை. என்கிட்ட இருந்தது ஒரு 5-6 தக்காளி செடி தான். சரி, இதுக்காக போய் எதுக்கு தக்காளி குச்சியை வாங்கிட்டு இருக்கணுன்றதுக்காக ஒரு மாமரத்தோட கிளை ஒன்று கீழே விழுந்துருந்தது. சரி, அதை வெட்டி எடுத்து அதை வந்து குச்சி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் எடுத்து கட்டியிருக்கேன். அடுத்த வாரம் போனால் தான் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அப்புறம் வந்து நம்ம பாவக்காய் செடிக்கு வந்தாச்சு. பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா 2 பாவக்காய் செடி தான் நல்லா வந்தது. முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் தான் வச்சேன். நான் நினச்சேன் சரி முருங்கை மரத்தில் இப்படி சுற்றிட்டு மேலே போகணும். ஆனால் அது முருங்கை மரத்தில் கொஞ்சம் போயிருக்கு. ஆனால் மீதி எல்லாம் கீழே தான் வந்திருக்கு. ஒரே ஒரு காய் பிடிச்சிது. அதுவும் வந்து மண்ணில் பட்டு அப்படியே கொஞ்சம் பூச்சி பிடிச்சிருச்சு. சரி, இதுக்கு மேலே விட்டால் சரி வராதுன்னு அதை எடுத்து கட்டிகிட்ருக்கேன். ஃபுல்லாக அப்படியே சிக்காக சேர்ந்து வந்துருச்சு. அதை பிரித்து பொறுமையாக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். பாவக்காய் செடியோட ஸ்டெம்மும் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக நான் வந்து க்ரீன் ஹவுஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா அந்த விதைகள்லாம் வளர்க்குறதுக்காக. சரி, அதில் மேலே படர விட்டுருவோன்றதுக்காக அதில் போட்டு கட்டி அதில் படர விட்டுட்ருக்கேன். நம்ம வாரத்துக்கு 2 நாள் தாங்க வருவோம். சனி ஞாயிறு தான் வருவோம். ஏன்னா மற்ற நாள்லாம் ஆஃபீஸ் போயிடுவோம். சரி, 2 நாள் பண்ணுறக்கூடிய வேலை தான் நமக்கு. முடிஞ்ச அளவு இந்த 2 நாளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவேன், செடிக்குள்ளே வேலையெல்லாம். அப்புறம் அடுத்த வாரம் வந்து பார்த்துக்கலான்னு வந்து பார்த்துருவேன். இப்போ நான் என்ன அடிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, செடிகளுக்கு பூச்சி மருந்து. என்ன பூச்சி மருந்து பண்ணால் ஆர்கானிக் முறையில் தாங்க நம்ம செஞ்சிட்ருக்குறோம். ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணியில் கொஞ்சம் வந்து வேப்ப எண்ணெய், அப்புறம் லைட்டாக சோப்பு. எதுக்கு சோப்பு கலக்கிறோன்னா, எண்ணெயும் தண்ணியும் கலக்காது. சோப்பு கலந்தோம்னா கொஞ்சம் நல்லா கலந்துக்கும். அதை தான் எல்லாத்துக்கும் தெளித்து விட்டுட்டு இருந்தேன். பாப்பா எப்படி வருதுன்னு. கத்திரிக்காய் செடி தான் நிறைய பூச்சி வச்சுருந்தது. கொஞ்சம் வந்து தக்காளி செடியோட சில காய்களும் வந்து பூச்சி பிடிச்சிருச்சு. பாவக்காய் செடியில் உள்ள காயும் ஒரு காய் பூச்சி பிடிச்சிச்சு. சரி, அதனால் எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே தெளித்து விட்டாச்சு. என்னெல்லாம் இங்கே காய் செடி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி தக்காளி, கத்திரிக்காய், பாவக்காய், சொரக்காய் வச்சுருக்கிறேன். அப்புறமேலு பச்சை மிளகா வச்சுருக்கோம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கோம். கீரை ஒன்றும் சரியாக வரலை. சரி, எல்லாத்தையும் அடித்து விட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எது தேவையில்லையோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு, எந்தெந்த காயெல்லாம் பூச்சிப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டேன். அடுத்த வாரம் பார்க்கலாம். தேங்க்யூ.